இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஏற்கனவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் பற்றி பார்த்துருப்போம், அதாவது ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஷார்பீஸ் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஷார்பீஸ் சிங்கிள் மாடல் இண்டெக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஷார்பி ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோவில் வந்து இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலா வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம அந்த ஷார்பி இண்டெக்ஸோட அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ ஷார்பி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக் மைனஸ் ரிஸ்க்லெஸ் அசெட் டிவைடட் பை பீட்டா வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தேவைப்படுறது நமக்கு வந்து இந்த பீட்டா வேல்யூ, அதாவது வேரியபிலிட்டி ஆஃப் ரிஸ்க்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 20% இந்த மாதிரி மைனஸ் நம்ம எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது ட்ரெஷரி பாண்டை எடுத்தோன்னா ஒரு சம்திங் 12 சம்திங் வரும். ஸோ டிவைடட் பை எவ்வளோ பீட்டா வேல்யூ இருக்குது 1.3 இந்த மாதிரி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஒரு போர்ட்ஃபோலியோவோட ஒரு ரேஷியோ கிடைக்கும், ஷார்பி ரேஷியோ. இந்த ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி தான் நம்ம வந்து அது ஆப்டிமமாக இருக்கா, இந்த போர்ட்ஃபோலியோ ஆப்டிமமாக பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோவை நம்ம வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலேஷன், இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா calculate the expected return. நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது இன் பர்சன்டேஜ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டனை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ரிஸ்க், ஆல்ஃபா ரிஸ்க் பீட்டா ரிஸ்க் அப்படின்றதையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆல்ஃபா ரிஸ்க் பீட்டா ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னையும் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்னையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்றது நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். தென் வந்து ரிஸ்க், ஆல்ஃபா ரிஸ்க் பீட்டா ரிஸ்க்குன்னு 2 ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த வேரியபிலிட்டி ரிஸ்க் அண்ட் ஆல்ஃபா ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிஸ்க் ப்ரீமியம் அந்த ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த கேல்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னையும் நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னையும் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி நமக்கு வர்ற வேல்யூ தான் வந்து ரிஸ்க் ப்ரீமியம். ஸோ இந்த ரிஸ்க் ப்ரீமியமை என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து டிவைடட் பை பீட்டா வேல்யூ, ரிஸ்க்கால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ வி வில் கேல்குலேட் த ஷார்பி ரேஷியோ கிடச்சிரும் ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்க்கும். இப்போ வந்து இந்த ஷார்பி ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம், தென் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், தென் கொஞ்ச நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதோடு அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராசஸை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ ரிஃபைன் பண்ண நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்டிமம் ரிட்டர்ன் அண்டு மினிமம் ரிஸ்கில் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபைனல் கான்செப்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான், மல்டி இண்டெக்ஸ் மாடல். ஸோ இதோட வந்து இந்த யூனிட் 4 வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்டெப்த்தாலாம் எடுக்கல, ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்கிறதுனா ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய கான்செப்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இந்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி இதுக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சில எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஷார்பி ரேஷியோ கேல்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு அதில் வந்து டெப்த்தாக போல் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.